திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் டிக் செய்தது ஏன்? தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கிருச்சு. கூடவே சட்டப்பேரவை தேர்தலும் அதன் உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கு. தவேக தலைவர் விஜய் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு. அதுல பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகளில் அவர் போட்டியிடுறாரு. பெரம்பூர் தொகுதியில விஜய் களமிறங்குறது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒண்ணுதான். ஆனா திடீர் திருப்பமா திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் போட்டியிடுறது கவனம் பெற்றிருக்கு. திருச்சி கிழக்கை விஜய் ஏன் தேர்ந்தெடுத்தார்? அக்கட்சியினர் பல சுவாரஸ்ய தகவல்களை கூறுறாங்க. திருச்சி தமிழகத்தின் மத்திய பகுதியாக இருக்கு. விமான ரயில் போக்குவரத்து அதிகமாக உள்ள மத்திய பகுதியான இங்கு போட்டியிட்டா மத்திய மண்டலம் மட்டுமல்லாது தென் மாவட்ட மக்களோட தான் நெருக்கமாக இருப்பதை காட்டலான்னு விஜய் நம்புறாரு. இதுதான் திருச்சி கிழக்க விஜய் தேர்ந்தெடுக்க முதன்மை காரணம்னு கட்சிக்காரங்க சொல்றாங்க. மேலும் கிராமங்களை விட நகரங்களில் தவேகாவுக்கு அதிக செல்வாக்கு இருப்பதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதோடு கல்லூரி மாணவர்கள் மத்தியிலையும் விஜய்க்கு அதிகமான செல்வாக்கா இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இந்த இரண்டும் ஒருங்கே அமைய பெற்ற தொகுதி தான் திருச்சி கிழக்கு. அதனாலதான் விஜய் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு தவேகாவினர் சொல்றாங்க. அடுத்ததா திருச்சி தான் திருப்பத்தை தருன்றது அரசியல் கட்சிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படிதான் விஜய் முதல்ல திருச்சியில் தனது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடங்கினாரு. இப்ப தனது முதல் தேர்தல் போட்டியையும் திருச்சியிலிருந்து தொடங்க இருக்கிறார் விஜய்னு சொல்றாங்க. அதோடு இந்த தொகுதியில கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் 50% அளவுக்கு இருப்பது சாதகமா இருக்கும்னு தவேகா கணக்கு போட்டு தங்களோட தலைவரை அங்கே நிறுத்தி இருக்கு. அதோட இங்க நின்னா விஜய் அதிக அளவுல நேரம் ஒதுக்கி பிரச்சாரம் செய்ய வேண்டி இருக்காது. ஒரு நாள் மட்டுமே பிரச்சாரத்துக்காக சுற்றினால் போதுமானதாக இருக்கும்னு தவேகா 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜய்க்கு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. அதனால விஜய் தனக்காக அதிக நாட்கள் பிரச்சாரம் செய்யாம தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய தோதா இருக்கும்னு கருதி திருச்சி கிழக்கு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கதா தவேகாவினர் சொல்றாங்க.